ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 7. இந்த ஆண்டாள் அருளிய இந்த பாசுரங்களில் அமைப்பு முறையில் பார்த்தால் 6ஆம் பாசுரத்தில் இருந்து 15ஆம் பாசுரம் வரை இல்லத்தில் உறங்குகின்ற பெண் பிள்ளைகளை எழுப்புவது போல அமைந்துள்ளதாக சொன்னோம் அல்லவா? இந்த பாசுரங்களுக்கு மேல் பூச்சான பொருளை நோக்கினால் பெண்களை எழுப்புவது போல தோன்றினாலும் மறைமுகமான ஆழ்ந்த பொருளை நுணுகி பார்த்தால் ஒவ்வொரு ஆழ்வாரையும் எழுப்பி அவர்களின் அருள் வேண்டுவதை நாம் ஒவ்வொரு பாடலிலும் உணரலாம். அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருப்பாவை பாசுரம் பாடல் 7. கீசுகீ சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து, கீசுகீ சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து, பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. கீசுகீ சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து, பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால், ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடாய் திரவேலோர் எம்பாவாய். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து, பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, வாசன் நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால், ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய், திரவேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான பொருள், அறிவில்லாதவளே, ஆனைச்சாத்தன் என்று அழைக்கப்படக்கூடிய வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும், அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சு தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டு கதவை திற. இந்த பாடலுக்கான விளக்கம், பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி நடக்கும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். அப்ப வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை கடக்கும் இந்த பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி, அதாவது டில்லிக்கு அருகில் உள்ள ஆக்ரா ரயில் பாதையில் மதுராவில் இருந்து 12 கிலோமீட்டரில் இந்த தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடியருளினாள் என்பதுதான் இந்த பாடலினுடைய விளக்கம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து, பேச்சின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து,
வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடாய் திரவேலோர் எம்பாவாய் திரவேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.